ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே முக்கியமான நாள். அதாங்க ஓட்டு போட போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓட்டு. எப்படி போடுறேன், எப்படியெல்லாம் போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய 18 வயசில் வந்து நான் ஓட்டர் ஐடி எடுக்கலை, அதனால் ஓட்டு போடல. 23 வயசில் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் ஓட்டர் ஐடி எடுத்துட்டேன். ஆனால் என்னால் அன்றைக்கி வந்து ஓட்டு போட முடியாத சூழ்நிலை. வேறு ஒரு ஊரில் இருந்தனால என்னால் எங்கள் ஊருக்கு வந்து ஓட்டு போட முடியல. ஸோ அதனால் என்னோடய 29 வயசில் இப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போகிறேன். யாருக்கு போடுறதுன்னே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. 2 சாய்ஸ் வச்சுருக்கேன். அங்கே போய் என்ன தோணுதோ அது கழட்டி விட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு எப்படி போடணுன்னு வேறு தெரில. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓட்டு போடுறது. ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. நைட்லேருந்தே தூக்கமே வரல, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு தெரில. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு கொண்டைக்கடலை மட்டும் தாளித்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து 8 மணிக்கே வந்து கிளம்பிட்டோம். தண்ணி, ஃபேன் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பூத்தில் வந்து ரொம்ப வேர்க்கும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கார்லேயே போகலான்ற பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம 2 பேர் தான், நம்ம பைக்லேயே போகலாம் அப்படின்னாங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. காலை 8 மணிக்கே சரியான வெயில் அடிச்சிச்சு. இருந்தாலும் சரி ஓகே பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்பி போனோம். போகிற வழியிலே இளநீ குடிச்சிட்டு போனோம். இளநீ வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சுங்க, ஆனால் ரொம்ப உப்பாக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் ஏற்றிட்டாங்க. இளநிக்கு காஸ்ட் வந்து வெயில் டைமில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போனோம். ஊருக்கு போனால் பாருங்கள், என் ஊரை கூட நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நல்லா சுற்றி அப்படியே ஒரு பொட்டலாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பூத்துக்கு போனால் பூத்தில் சரியான கூட்டம் இருந்துச்சு. சரி இதை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தோம். வீட்டுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் லேட் ஆகிடும், நம்ம ஓட்டை போட்டுகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பூத்தில் போயிட்டு நின்றுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நின்றோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். ஸோ இதுதான் நான் வந்து எங்கள் மாமியாரோட வீடு. இப்போ ஒயிட் வாஷ்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு கபோர்டு இருக்குல்ல, அந்த கபோர்டுக்கு பின்னாடி தான் எங்களோட ரூமு. கல்யாணம் ஆகி அந்த புதுசில் நான் அந்த ரூமில் தான் இருந்தேன். வீட்டை வந்து அப்படியே தடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், காலிஃப்ளவர் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், சாதம் எல்லாம் வடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வயலுக்கு போனோம். எங்கள் வயலில் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நுங்கெல்லாம் எவ்வளோ இருக்குது, எப்போ வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வயலையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து வரும்போது பெரிய பெரிய கொக்குலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு கத்தாழை பழம் இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓட்டு போட்டாச்சு. நீங்கள் போட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பவித்ரா.